பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் கோமதியை எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லி குத்தி காட்டினதை நம்ம கோமதி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கோமதி நம்ம பாண்டியன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்திருக்காங்க. கோமதி டீ எடுத்துகிட்டு வரவுமே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எல்லா சொத்தையும் நானே தின்னுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவோம். ஏன் இப்படி கோவமாக பேசுகிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் இருந்தாலும் என்னை அப்படி குத்தி காட்டியிருக்கக்கூடாது. நீங்கள் எத்தனை நாள் நானும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், நம்ம குடும்பத்துக்காக உங்கள் பிஸ்னஸுக்காக நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு தானே கேட்டேன். ஆனால் நீங்கள் தானே எதுவுமே வேண்டான்ட்டீங்க. பொம்பளை யாரும் கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை வேண்டான்ட்டீங்க. 5 பிள்ளைகளை வளர்க்குறது என்ன சும்மாவா? அது அப்படியே நான் வளர்த்து விட்டுட்டு கடைக்கு உங்கள் கூட வாரேன் வேலை பார்க்குறேன்னு தானே சொன்னேன். அப்போல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் ஏன் இப்படி குத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, நான் எப்போ கோமதி உன்னை குத்தி காட்டினேன், நான் அப்போல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்க காலையில் ராஜியை கதிரியை பற்றி பேசும்போது பொண்டாட்டினால தான் புருஷன் நல்லபடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ நான் உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த ஹெல்ப்புமே நான் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. பின்னாடியே நம்ம பாண்டியன்னு அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, நான் வெறும் பையனாக இந்த வெளியே வந்தேன். ஆனால் நான் இவ்வளோ தூரம் வீடு இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கடையை வச்சு நான் ஓட்டுறேன்னா அதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லவுமே ரொம்ப சந்தோஷமாயிருது கோமதிக்கு. அப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் ராஜியும் வர்றாங்க. வரவும் உட்காந்து சாப்பிட விட்டுட்டு ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இது நம்ம இப்படி தான் லேட் ஆகுமா அப்படியும். இல்லைப்பா இன்னைக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்துச்சு அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போயிடுறாரு. அப்புறம் மீனாவும் செந்திலும் வர்றாங்க. வரவுமே மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் மாமாவை நான் எப்படியோ மன்னிப்பு கேட்க வச்சுட்டேன், அவர் வாயால் இருந்தே நான் இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம் நீ தான் சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்கத்த வாங்க போகலாம் அப்படிங்குமே கோமதி போய் படுத்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் கதிர்கிட்ட கேட்குறா, உங்கள் அண்ணி பெரிய ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுட்டுருக்கோம், உங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னங்க அண்ணி சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கதிரும் கேட்குறாரு மீனா கிட்ட. அதுக்கு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை குவார்ட்டர்ஸ் பற்றி தான் அப்படிங்கும். ஓ அந்த விஷயமா, என்னது கோட்ரா அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வம்புழுக்கிறாரு. இல்லைடா அப்பா காதில் விழுந்துற போகுது கோட்டஸ் அப்படிங்கவுமே மீனாவோட ஆஃபீஸில் கோட்டஸ் கொடுக்குறாங்களாம், அதனால அந்த கோட்டஸுக்கு நம்ம நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். மீனா வேண்டாங்குது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நீ போகலாம்ல, அப்பா ஏதாவது சொல்லுவார்னு பயப்படுறீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பா எதுவும் சொல்ல மாட்டார் நீங்கள் போங்க அப்படிங்குமே. இல்லை எனக்கு இங்கே வீடு எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாருமே இருந்து நான் பழகிட்டேன், அதனால் இந்த மறுபடியும் போய் 4 செவத்தை பார்த்துட்டுலாம் என்னால் உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு திரும்பினா அத்தை, இங்கிட்டு திரும்பினா நம்ம ராஜி, இங்கிட்டு திரும்பினா மயிலக்கா அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க, எனக்கு அங்கே போய் தனியாலாம் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் மாட்டேங்கிறேன் அப்படிங்குமே ராஜி உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ராஜி அழுகிற அப்படிங்கும். அக்கா நீங்கள் உண்மையிலே போக போகிறீங்களாக்கா அப்படிங்கும். இல்லை ராஜிமா நான் அப்படிலாம் போக மாட்டேன், உன்னைய விட்டுட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா போகாதீங்கக்கா அப்படிங்கவுமே, ஏன் இங்கேன்னு தானே இருக்காங்க, குன்னக்குடியில் தானே கொடுக்க போகிறாங்க, அப்புறம் நீங்கள் எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. இல்லை இந்த வீட்டுக்கு யாரும் எவருன்னு தெரியாதுக்கு முன்னுக்கே என்கிட்ட இந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி பழகினது மீனாக்கா மட்டும்தான், அப்போ இருந்தே என்னோட ஆதரவை அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன் ராஜிமா நீ அழுகாத அப்படின்னு சொல்லி ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்புறம் என்னடானா நம்ம செந்தில் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, தயவு செஞ்சு இந்த விஷயமா யாரையும் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. மறுநாள் அன்றைக்கி நைட் என்னடானா நம்ம மயில் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது மாமா இன்னும் காணாமல் எது கோவத்தில் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு இப்போ புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சரவணன் உங்கள் அப்பாவை நான் கடைக்கு வர வேண்டாம்னு தானே சொன்னேன், நீ சொன்னியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். சொல்லலான்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை அம்மா சொல்லலான்னு தான் போனேன் அப்படின்னு. ஏன் உங்கள் அப்பா கடைக்கு என்னென்ன அட்டுழியம் பண்ணுறது தெரியுமா அப்படிங்குமேனு. என்ன பண்ணார், எங்கள் அப்பா அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார் அப்படிங்கும். ஆமாம் அவர் பேசாமல் வர்றாரு, வியாபாரத்தை கெடுக்கிறாரு, அது எங்கள் அப்பா இல்லாத சமயத்தில் கல்லால் உட்கார்றாரு, இதெல்லாம் யாரை கேட்டு பண்ணுறாரு, கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, ஆமாம் கல்லால் சும்மா உட்காந்தாரா இல்லை கல்லால் இருக்க பணத்தை திருடினாரோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசவுமே, என்னங்க மாமா எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் திருடுற பழக்கம்லாம் இல்லை, சும்மா நீங்களாம் ஏதாவது தேவைலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும். அப்புறம் திருடாமையா அவர் செய்யாமையா நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான கூட இன்னைக்கு கடையிலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு, யார் எதுக்கு நாள் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே என்னடானா மறுநாள் காலையில் நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் பழனி வேலை வேகமாக சாப்பிட்டு கிளம்பு, அதனால லேட் ஆகுது, அரிசி மூட்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவோமே சுகன்யாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நேராக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அண்ணன் வீட்டில் போய் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, உங்கள் தம்பி என்ன இப்படி
அடிமையாக மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம சக்திவேலு அந்த குடும்பத்தை ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்